பெருமாள் நிறைய பேருக்கு பெருமாள் இருக்குது. வங்கையாக அதனால் பல தர்மங்களும் வளரும் என்று கல்வி சமுதாயத்தில் உண்மையாக கருத்துக்கள் இருக்கின்றன. நமது சாதாரண சமுதாயம் அல்ல. தேடியதில்லை. நான் பல சமய ஈடுபாடு கொண்டிருக்கும் பெண்களை பஞ்சபூதங்களில் ஒன்றான அக்னி என்ற ஒரு போல எந்த வேள்வி மூன்று நேரம் நிர்வாக அரங்காவலர் மன்றத்தின் தினந்தோறும் இங்கு வந்த என்ன மூணு நேர உணவு அறிவா சங்கத்திலிருந்து பல உதவிகள் செஞ்சு வந்திருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர்ல எல்லா கோயில்கள் இருக்குது. மார்க்கம் படிப்பு ஞானமாக உருவாக்க ஒரு கோயில் கட்டி கும்பாசனம் கஷ்டம். என்ன அறிவால் கூடப்பட்டு நாமெல்லாம் அமர்ந்து இது நமக்கு புனிதமான இந்த ஒரு மனவளர்க்கையை பயிர்வதற்கு காரணமாக இருந்த இந்த மன்றத்தின் புரோகர், அதாவது புலிகார மயில்சாமி அடிக்குமா. அந்த காலத்தில் வந்து ஏழை எளியவர்கள் இன்னைக்கு தான் நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம். இந்த காலத்தில் ஏழை எளியவர் வீட்டில் ஒரு குடிசை வீட்டிலிருந்து பெரிய வீட்டுக்கு வரைக்கும் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோன்னா நம்மளுக்கு வந்து உற்சாகம் பொறியிட வேண்டும். கொஞ்சம் வசதியான வீடாக இருந்ததுன்னா அந்த பொறியை வந்து வறுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பொறி தொழிலை மேற்கொண்டு அந்த பொறியோட பொருளாதார மக்களை வளர்ப்பதற்கும் மகிழ்ச்சியின் மூலம் அறிந்து இந்த அறிவிப்புகளை கட்டுவதற்கு அவருடைய பெருமகிழ்ச்சி மற்றும் அவரோடு சேர்ந்த பெருமகிழ்ச்சியாக இருந்த நாகராஜையா அவர்கள், திரு லோகநாதன் அவர்கள், சண்முக சுந்தரம் அவர்கள், திரு சண்முகடிகள் ஐயா, பாடகர் செந்தில் அவர்கள், அருள்நிதி இளங்கோவன் அவர்கள் இருக்காங்க. அப்புறம் எனது நண்பர் நினைவில் வாழும் நான் வந்து பரீட்சைகளோடு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கேன். எனது நண்பர் ஜெயக்குமார் மற்றும் 2006 இந்த மன்றம் ஏன் நான் வந்து இன்னைக்கு சொல்லி ஆகும். ஏன்னா எத்தனையோ கோயில்கள் இருக்கு, எத்தனையோ அமைப்புகள் இருக்கு. அதாவது எனக்கானும் நல்லவை இயக்கி அனைத்தானும் ஆண்ட பெருமை. ஒவ்வொரு மனிதன் ஏதாவது போனால் நமக்கு ஒரு நல்லது நடக்காதா, நம்ம மனசுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்காதா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே நம்ம ஏதாவது ஒரு நல்ல கருத்து கிடைக்காதா. அப்படி கருத்து கிடைத்து எனக்கானும் நல்லவை இயக்கும் அனைத்தானும் ஆண்ட பெருமைகள்
கட்டில நான் கேட்டது நன்று என்ற அவையார் இங்கே எப்பொழுதும் உருவாக்கும் இந்த மன்றத்தை கட்டி கட்டி இந்த மன்றத்தை கட்டிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம இந்த பூமியில இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அனைவரும் தந்தை. எனக்கு தந்தையார் வந்துங்க இந்த சமூகத்தால் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மிகச்சிறந்த உடற்பயிற்சி ஆசிரியர், குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துட்டு இருக்காரு. பல நட்பங்களான இந்த சமுதாயத்துக்கு பல நன்மை செய்திருக்காரு. எனக்கு நினைவு தெரிவதற்கு முன்னே அப்புறம் ஒரு பயிற்சிசாலை சிலம்பம் அந்த காலத்திலேயே 1943 பயிற்சிசாலை ஆரம்பிச்சு ஆங்கிலேயர் ஆட்சி முடியும் காலத்தில் சிலம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிமடல் வாங்கி வச்சுருக்காரு. முன்னாடி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1946ஆம் ஆண்டு சிலம்பக்கலை பாடத்தை அன்றைய ஆங்கிலேய அரசு அவருக்கு வந்து ஒரு சிலம்பரசன் பட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆளை ரொம்ப அனுபவமாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஆள் என்னாச்சுன்னா இளம்பெய்த இதெல்லாம் என்னன்னா அவரோட பயிற்சி விட்டால் நம்ம மன்றத்தின் மூத்த அன்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நாகராஜர் சிவகுமாரையா அவருக்கு சிரமம் வளர்ந்தது. இதெல்லாம் என்னன்னா இவருடைய வாய்மொழியின் மூலம் தான் நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஏன் நான் 1வது படிக்கும் போது காலத்தின் கட்டாயத்தினால் அவர் காலம் திருப்பி வந்து எனது குடும்பம் மிகப்பெரிய குடும்பம். ஒரு 6-10 உறுப்பினர்கள், 6 பெண்கள், என்னோட தாயார், என்னுடைய பாட்டியார். திருப்பி திடீரென அவருடைய மறைந்து அப்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. அந்த வெற்றிடத்தை வந்துங்க இந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பில்லாத படகு செய்யா போகணும்னா ஒரு குறிப்பே இல்லை. அந்த குறிப்பில்லாத படகு கடைசியத்தை எனக்கு ஒரு நினைவு இருக்கும்போது திடீர்னு என பாட்டியாரும் தாயாரும் அவர்களுடைய பிரிவு ஏற்பட்டது. அப்போ என்னாச்சுன்னா வாழ்க்கையில் வந்து சில அசாதாரணமான நிலைகள் ஏற்படும் போது நம்ம மனம் தேடி அடையும். என்னடா நம்மளுக்கு இப்படி அதான் மக்கள் செஞ்சிருக்காங்கன்னா சஞ்சீத கர்மம். சஞ்சீத கர்மம் அப்படின்னா கணக்காக வந்து எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து சிவகாமம் படிச்சுருக்காங்க. அரபாவது வல்வேட்டால் கட்டி புறந்தோடு போட்டி முடியெடுத்து நீக்கி அப்படின்றாங்க. ஸோ என்ன, அதாவது நம்ம வந்து அடிக்கடி நம்ம இங்கே போவோம், ஒரு பிரதோஷம்னா போவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா நம்ம பாவம் கணக்காக குஞ்சிருக்கு. அதிலிருந்து ஒரு பாவம் எடுத்துட்டா இந்த காலத்தோட போய் நீ அனுபவிச்சுவான்னு இறைவன். அதனால பார்த்தீங்கன்னா அறம்பாவம் என்னும் மருந்தைக்காக கட்டிங்க பாவம் தர்மம் பாவம் புண்ணியம் என்ற அருந்து போகக்கூடிய கயிற்றை கட்டிதான் நீ வர. அதுக்குள்ள நீ என்னென்ன செய்யலையோ அப்போ நீ ஆனவன் அடைய முடியும் அப்படிங்கிறாரு. அதனால என்னன்னா என்னுடைய கர்மவினை என்னுடைய சஞ்சீத கர்மவினை என்னன்னு தெரியல. எனது நினைவு எனக்கு நினைவு இருந்த நாளிலே என் தந்தையரோடு என்னால் பயணிக்கும் காலம் கூடி வரவில்லை. அப்போ வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு ஒரு தனிமனிதனாக இருந்து அப்புறம் இல்லாத போது 2 அக்காங்களுக்கு மேரேஜ் ஆகுது. திருப்பி இந்த பெண்களுக்கு நான் வந்து கடைசி அக்காக்கு மேரேஜ் ஆக அதை என்னோட முயற்சினால் நான் தான் திருமணம் செஞ்சு வச்சேன். ஸோ பல பிரச்சனைகள் வருது. அப்போ எல்லாம் வந்து என்னன்னா தீர்வு இருக்காது. அப்போ நம்ம மனம் எங்கே போகும், ஏதாவது கோயிலுக்கு போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு அப்படியே வரும்போது சூர் அறிவித்திருக்கிறது மாவட்டத்தில் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. வழிகாட்டியாக இருந்தது. 1995 நான் பயிற்சி எடுத்தினேன். அப்போ ஒரு சாமியார் அவர்கள் எனக்கு பயிற்சி கொடுத்தாரு. அப்போது மாணவர் அளவுக்கு பக்குவமானது. ஸோ மாணவர் அளவுக்கு பக்குவமாகி ஒரு பெண் தேடும் தருணம் என்று செல்லும்போது இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு 100%, 99% வச்சுக்காங்க. யார் ஒருத்தரை புதுசாகவே எடுப்பாங்க. சமுதாயம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது என்னங்க, எடுத்துகிட்டே ஒரு ஜாதகம் போகிறோம். ஜாதகம்னா ஒரு வாழ்க்கை நிர்ணயிக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அடுத்தது ஒரு பொருளாதார நிலை, அடுத்தது குடும்ப நிலை. குடும்ப நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமுதாயம் எப்படி எனக்கு ஒழிச்சு அப்படின்னா இந்த பையனுக்கு 6 பொண்ணு, ஒரே தாய் தான். இவன் வாழ்க்கை பூரா நல்லது செஞ்சு இவனுக்கு செலவாயிட்டு இவன் வீட்டில் எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்னா அதை நிறுத்திட்டேன். நம்மளே இந்த பயிற்சி எடுத்ததுனால சரி பரவாயில்ல, நம்ம எப்படி வேணால் இருந்துக்கலாம், மகரிஷி உறவுநிலைக்கு போனால் நம்மளுக்கு வழிகாட்டிக்கிற ஒரு நிலைமை போட்டு அதை காலத்தின் கையில் ஒப்படைச்சிச்சு. வள்ளுவர் ஒரு பொருள் சொல்கிறாரு, ஒப்பொக்க கூட்ட பருவத்து மற்ற புத்தொக்க சீர்த்த விடுது அப்படிங்கிறார். காலம் உனக்காக தேடி வரு,
அது வரைக்கும் நீ பார்த்துட்டே இருக்கணும். அதாவது நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏதோ இது நடக்குது, அது நடக்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காம என்ன நம்ம இருக்கிறதோ அதுதான் நமக்கானது அப்படிங்கிற ஒரு மகரிஷின் சீரியர்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தந்திருக்கின்றன. நீங்கள் எதிர்பாராமல் உங்களை நாடி எதெல்லாம் வருகின்றன. நம்முடைய தொழில், அங்கே போவோம், இங்கே போவோம், அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, ப்ளஸ் டூ வரை படிக்கும், நமக்கு எந்த டிகிரி கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, சைவ சித்தாந்தத்தில் இன்னைக்கு பிறக்கிற போதே உங்கள் கையில் ஒரு பெட்டி கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்தந்த நேரத்தில் அதில் திறந்த ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சைவ சித்தாந்தம் விளக்குறது. அந்த மாதிரி காலத்தின் கையில் ஒப்படைச்ச போது என்னுடைய உறவினர் மூலம் திடீரென அமர்ந்தது தான் என் துணைவர் என் மனைவி. சரிங்களா? அப்போ ஆரம்ப காலத்தில் சகோதரிகள் அதிகங்கிறதுனால பல நிகழ்ச்சிகளுக்கு அங்கே அவங்க அழைத்து இருக்கிற போதெல்லாம் சில ஏற்றத்தாழ்வுகள் அப்போ வந்து எங்கள் சகோதரிகள் சொல்வார்கள், நம்ம உங்களுக்கு எந்த எதிர்பார்க்கல, நீங்கள் 2 பேரும் அப்பா அம்மா ஸ்தானத்தில் வந்து இன்னவே போல நீங்கள் ஒரு பெருந்தன்மையோடு அழைக்கிறீங்க. என் மனைவி மனநிலை புரிந்து கொண்டு அவர்களை மேற்கொண்டாங்க. ஸோ இவ்வாறான சூழ்நிலை நிகழும்போது அதை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, இந்த மாதிரி அவங்க ஏற்றுட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காலம் பிடிச்சதுங்க. ஏன்னா 6 பேர் 6 குழந்தைகளுக்கு நல்லது இருக்கிறது ஒன்று, அந்த இடத்துக்கு நிற்கணும் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு எல்லாருமே இந்த சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையை என்னுடைய குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு சில காலம் பார்த்தாங்க. அப்போ அவர்களுடைய என்ன மனநிலைகள் புரியுது. எல்லாருமே வந்து ஒரு பாசமாக இருக்காங்க. அதாவது பாசமாக ஒரு படம் பார்த்துருக்கோம். 4 சகோதரிகளும் எனக்கு 6 பாசம். அந்த பிள்ளைகள் வந்து மாமா நீங்கள் வந்தால் ஏதாவது ஒரு பெரிய முடிவு எடுப்பாங்க. மாமா